நண்பர்களே, குவைத்தில நிறைய இந்தியர்கள் சொந்த நாட்டிற்கு போக முடியாம இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க ஊருக்கு போவதற்கான ஒரு சான்ஸ் விரைவிலேயே வரப்போகுது. மோடி அவர்கள் குவைத் வருவதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. விரைவிலேயே அது சம்பந்தமான செய்திகள் வெளியாக போகுது. என்ன விவரம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்து அகமதி கவர்னரேட்ல 4 விபச்சார வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நேற்று நடத்தப்பட்ட ரைடுல என்ன சம்பவம் நடந்துச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்கு. வீடியோ முழுவதுமா பாருங்க. முதல் செய்தி, நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் இந்தியாவில் முஸ்லீம்ஸ் நிறையா பிரச்சனையில் இருக்காங்க, அவங்க குறித்துலாம் பேசலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே முஸ்லீம்ஸ் பல்வேறு இடங்களில் பல்வேறு நாடுகளில் பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க. இதற்கான தீர்வாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூக ஊடகங்கள் வழியாக பேசி மட்டுமே எதற்குமே தீர்வு காண முடியாது. லீகல்ஸ் வேணும். அதாவது படித்த நபர்கள் லீகலாக ஒரு மூமெண்ட் கொண்டு போகக்கூடிய அளவிற்கு ஒரு திறமை வாய்ந்த நபர்கள் இருந்தால் மட்டும்தான் அவர்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்வு காணப்படும். இதற்கு முக்கியமான கருவி என்னென்னா படிப்பு தான். கல்வி மட்டும் ஒரு சமுதாயத்தில் நிறைஞ்சு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சமுதாயம் வீழவே செய்யாது. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவிலையும் சரி பல்வேறு நாடுகளையும் சரி கல்வியில் பின்தங்கிய இடங்களில் தான் அதிக அளவில் முஸ்லீம்கள் பிரச்சனையை எதிர்கொண்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர, கல்வியில் அதிகமாக வளர்ந்த ஒரு கண்ட்ரிலலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடங்கள்லையுமே முஸ்லீம்ஸ்களுக்கு அதிகமாக பிரச்சனை வராது. ஸோ அந்த நபருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நல்லா படிக்க வைங்க, லீகல்ஸ் ஆக்குங்க, அதாவது வழக்கறிஞர், அதே போல் முக்கியமான பொறுப்புகளில் அவர்களை வர வைங்க. இந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக, இந்தியாவிலிருந்து பிரதமர் அவர்கள் விரைவிலேயே குவைத் வருவதற்கான ஒரு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் குவைத்திற்கு வந்திருந்தாங்க. குவைத்தில் ஒரு மிகப்பெரிய மீட்டிங் நடத்தப்பட்டிருக்கு. இந்தியாவிலேருந்து குவைத்திற்கு மோடி அவர்கள் வருவதற்கான எல்லா வேலைகளும் எல்லா அஃபீஷியல்ஸ்டையும் பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கடந்த வருடமே வருவதற்கான வாய்ப்புகள் இருந்து அது ஏதோ ஒரு சில பிரச்சனைகளால் வர முடியாமல் போச்சு. இப்போ மீண்டும் வருவதற்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் இருந்து குவைத்திற்கு ரொம்ப நாளாக ஊருக்கு போக முடியாமல் இருக்கிறவங்கெல்லாம் இந்த டயத்தை பயன்படுத்தி ஊருக்கு போவதற்கான வாய்ப்புகளும் அமையும். எம்பசி அதற்கான வேலைகளையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல் ஒரு மீட்டிங் கண்டிப்பாக வைப்பாங்க. அதாவது குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கும் மோடிக்குமான நேரடி உரையாடல் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அந்த டயத்தில் குவைத்தில் இந்தியர்களுக்கும் சரி தொழிலாளர்களுக்கும் சரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை அந்த மேடைக்கு முடிந்த வரைக்கும் கொண்டு போவதற்கு ட்ரை பண்ணுங்கள். அதற்கு தீர்வு கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் இந்த மாதிரி ஏதாவது அவங்க சொல்லிட்டாங்க, இதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை செய்வாங்க. அதற்கு எல்லாருமே தயாராக இருந்துக்கோங்க. அடுத்த செய்தி, குவைத்தினுடைய அகமதி கவர்னரேட்டில் நேற்று நடத்தப்பட்ட ரைடில் கிட்டத்தட்ட 462 டிராஃபிக் வயலேஷன், 7 என்விரான்மெண்டல் வயலேஷன், 3 ட்ரக் யூஸ் பண்ண வழக்குகள், 2 மிஸ்ஸிங் அரெஸ்ட்டு, அதே போல் ஒரு நபர் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரியான விசாவை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. 4 நபர்கள் பப்ளிக் எத்திக், அதாவது விபச்சார வழக்கில் பிடிபட்டிருக்காங்க. குவைத்தில் நிறைய இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க.